ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம நம்மளோட வேலட் அட்ரஸை அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணணும். வேலட் அட்ரஸை நீங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணின பிறகு தான் நீங்கள் வித்ட்ரா கொடுக்கணும். சரியா? அது பண்ணாமல் வித்ட்ரா கொடுக்காதீங்க. நான் அது எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ உங்கள் ட்ரஸ்ட் வேலெட்டை ஓப்பன் பண்ணிக்கிறங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களோட பிவிசி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ரிசீவ் அட்ரஸ் டச் பண்ணுங்கள். அதில் பாருங்கள் ஓஎக்ஸ் இந்த QR கோடுக்கு கீழே உங்களுக்கு அட்ரஸ் இருக்கும். ஸோ இது 8F5 இருக்குது. நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் பண்ணிக்கிறங்க. சரியா? ரெண்டும் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கோங்க அட்ரஸை, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அக்கௌண்ட்டில் என்னோடய அக்கௌண்ட்டில் இப்போ இந்த டேஷ்போர்டு, அதில் அக்கௌண்ட்ஸு மை அக்கௌண்ட்டில் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் வித்ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி இந்த செலக்ட் டைப் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா BEP20 PVC மெட்டான் வரும். இங்கே ஒரு காலம் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் காப்பி பண்ணதை நீங்கள் இங்கே பேஸ்ட் கொடுக்கணும். பேஸ்ட்டு கொடுத்துட்டு ஆட் அக்கௌண்ட் கொடுக்கணும். சரியா? நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன், அதனால் இப்போ நான் ஆட் அக்கௌண்ட் கொடுக்கல. நீங்கள் ஆட் அக்கௌண்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இது உங்களுக்கு கீழே இந்த மாதிரி வரும். உங்கள் அக்கௌண்ட் கீழே ஷோ ஆகும். இருக்குதா? இந்த மாதிரி எனக்கு ஷோ ஆகுது. இதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் அக்கௌண்ட் கொடுத்தோடனே இந்த மாதிரி வரணும். சரியா? இது நான் ஆல்ரெடி கொடுத்ததுனால டெலீட் பண்ணிட்டேன். ஆட் அக்கௌண்ட் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே சேவ் ஆகிக்கும். ஒரு தடவை நீங்கள் கொடுத்தா ஆட் பண்ணினா போதும். எவ்ரி டைம் கொடுக்கணும்னு இல்லை. ஒரு தடவை நீங்கள் கரெக்டாக உங்களோட ட்ரஸ்ட் வேலட்டோட பிவிசி BEP20 இருக்கு இல்லையா, அதனோட ரிசீவ் அட்ரஸை நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் எடிட் ப்ரொஃபைலில் போய்ட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை அப்லோட் பண்ணிக்கோங்க. சூஸ் ஃபைலுக்கு போங்க. QR கோடு டாப்பில் நிற்கும் இல்லையா, ஸோ இதை தான் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிக்சர் அப்லோட் ஆகிடும். சேவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ அந்த QR கோடு இங்கே வந்துருச்சு, நம்ம இதில் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் பண்ணிக்கலாம். இதுவும் பண்ணிக்கலாம். மெயின்லி நீங்கள் பண்ண வேண்டியது இந்த அக்கௌண்ட்ஸில் இந்த செலக்டட் டைப்பில் BEP20 PVC மெட்டா கொடுத்துட்டு இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் அக்கௌண்ட்டு கண்டிப்பாக கொடுங்க. இங்கே ஆட் ஆகிருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வித்ட்ரா போங்க. சரியா? இப்போ வித்ட்ரா கொடுக்கலாம். மினிமம் 100 இருந்தாலே வித்ட்ரா கொடுக்கலாம். ஸோ இதில் எனக்கு 120 இருக்குது. சப்மிட் கொடுக்குறேன். ஆர் யூ ஷியோர்? ஓகே கொடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி சக்ஸஸ் வித்ட்ராயல் ரெக்வஸ்ட் சக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் 120ன்னு வந்துருச்சா? இப்போ நீங்கள் செக் பண்ணுறது, நீங்கள் கரெக்டாக வேலட் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். $120 கொடுத்துருக்கேன். 6 போக 114 வரும். சரியா? கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு ரிசீவ் ஆகிடும். அதனால் கரெக்டாக இந்த வேலட் அட்ரஸை ஆட் பண்ணிவிட்டு ஆட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வித்ட்ரா கொடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் நம்ம 500 போட்டிருக்கோம் ஆக்டிவேட் பேக்கேஜு. இதில் நம்ம அதிகமாக போட்டுக்கலாம். உங்களுக்கு பிவிசி மெட்டா ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏன்னா இது 5 டைம்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். 500 போட்டால் 2500, 500 × 5, ஸோ 2500 உங்களுக்கு ROI டெய்லி வந்துட்டுருக்கும். ஸோ 1000 போடலாம், 10,000 போடலாம். எவ்வளோ வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் இதில் உள்ளே போட்டு ROI ஜாஸ்தி பண்ணிக்கலாம்.